வணக்கம். நாம் இன்று ஜோதிர்லிங்க ஸ்தலங்களில் ஒன்றான ஆந்திர மாநிலம் ஸ்ரீசைலம் நல்லமலை குன்றில் உள்ள மல்லிகார்ஜுனர் ஆலயத்தின் பல வரலாறுகளில் ஒன்றினை மட்டும் இப்பகுதியில் பார்க்க போகிறோம். ஒருமுறை சிவபெருமான் பார்வதி தேவியின் மகன்களான விநாயகருக்கும் முருகனுக்கும் இடையே போட்டி ஒன்று நடத்தப்பட்டது. யார் முதலில் உலகை சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு முக்கணிகளில் ஒன்றான மாம்பழம் என்று கூறப்பட்டது. விநாயகர் தன் பெற்றோரை வலம் வந்து உலகை சுற்றி வந்த வலனை பெற்றதாக கூறி அக்கனியை தன் பெற்றோரிடம் பெற்றுக்கொண்டார். அதனால் கோபம் கொண்ட முருகப்பெருமான் ஸ்ரீசைலம் மலைக்கு வந்து கடும் தவம் புரிந்தார். முருகனை சமாதானப்படுத்த வந்த அம்மையும் அப்பனும் அங்கேயே நிரந்தரமாக தங்க முடிவு செய்தனர். அங்கு சுயம்புவாக தோன்றிய லிங்கத்திற்கு மல்லிகை பூவின் நறுமணம் உள்ளதாலும் பாசுபதாசத்திற்காக அர்ஜுனன் வந்து இவ்விரைவனை வணங்கி அந்த அஸ்திரத்தை அவ்விரைவனன் பெற்றுக் கொண்டதாலும் இங்கு வீட்டிருக்கும் இறைவனுக்கு மல்லிகார்ஜுனர் என்று பெயர் உண்டானது. இங்குள்ள இறைவி தேனி வடிவில் இறைவனுடன் உள்ளதால் இவ்விறைவிக்கு பிரமராம்பிகை என்று பெயர். அன்னையின் 51 சக்தி பீடங்களில் இறைவியின் கழுத்து பகுதி விழுந்த இடமாக கூறப்படுகிறது. இங்குள்ள இறைவனுக்கு நாமே அபிஷேகம் செய்து பூஜித்து வழிபடலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி, வணக்கம்.